வெல்கம் டு மாசா ரயில்வே அகாடமி. ஸோ எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த நம்மளோட ரயில்வே எக்ஸாம் புக்ஸு ஸ்டாக்ஸ் வந்தாச்சு. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜில் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. ஸோ தேவை இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஆர்டர் போட்டுக்கோங்க. ஸோ நான் அதோட சாம்பிள் பேஜஸ் நம்ம புக்கோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ வந்து பாருங்கள், சரியா? ஸோ ரயில்வேல எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இந்த ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சாப்டராக இருக்குது. ஸோ இப்போ குரூப் டி எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 25 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து சயின்ஸ்லேருந்து வருது. ஏஎல்பி எடுத்துக்கலாம், என்டிபிசி எக்ஸாம் எடுத்துக்கலாம், டெக்னீஷியன் எக்ஸாம்ஸ்லாம் 40 கொஸ்டின் சயின்ஸ் தான், சரியா? ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ரல் சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வந்து நம்ம தேடி தேடி படிக்கிறதுக்கே நமக்கு நிறைய வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதுக்கு பதிலாக ஒரே புக்காக இருந்துச்சு வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சேர்த்து கண்டென்ட் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் கண்டென்ட் சேர்த்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அந்த இதுலேயும் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மீடியத்துக்கு வந்து மெட்டீரியலே கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் தான் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த புக்கை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், சரியா? ஸோ நம்மளோட டெக்னீஷியன் எக்ஸாமில் ஐடிஐ படித்த ஸ்டூடெண்ட் மிஸ்டர் பாரதி ராஜா, அவங்க ஐடிஐ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ 100க்கு 76 மார்க் வந்து வாங்கியிருக்காரு, சரியா? இப்போ நடந்த டெக்னீஷியன் எக்ஸாம்ஸில். ஸோ காரணம் வந்து நம்மளோட இந்த புக்ஸு தான். ஸோ நீங்கள் தேடி தேடி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட கையில் ஒரே ஒரு புக் இருந்தாலே போதும். என்ன பண்ணலாம், ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். 3 புக்கு தான். பிசிக்ஸ் ஒரு புக் வச்சுருக்கோம், பயாலஜிக்கு வந்து ஒரு புக்கு, கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு புக்கு. ஸோ 3 புக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம், சரியா? ஸோ நான் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள், சரியா? ஸோ நம்மளோட பிசிக்ஸ் புக், நம்மளோட புக்கோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக் இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் நம்மளோட புக் இருக்க போகுது. இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்மளோட கண்டென்ட் பிசிக்ஸில் வந்து நம்ம யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், மெக்கானிக்ஸ், கிராவிடேஷன், கிட்டத்தட்ட ஒரு 14 சாப்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், வச்சுருக்கோம். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது, சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ நம்ம புக்கு வந்து என்சிஆர்டியை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. என்சிஆர்டி ப்ளஸ் எஸ்சிஆர்டியில் இருந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் தான் எடுத்திருக்கோம். ஸோ என்சிஆர்டி ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் வந்து பெருசாக படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஒரு புக்கையே நீங்கள் திரும்ப 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 படிங்க, சரியா? அதுலேயே உங்களுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் வந்து இருக்குது, சரியா? ஸோ யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். இப்போ யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் யூனிட் அப்படிங்கிற ஒரு டாபிக் முடிஞ்சுது அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், சரியா? ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு சாப்டர் முடியுது அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நியூட்டன் இஸ் த யூனிட் டு மெஷர், அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது கூடயே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், சரியா? ஸோ நிறைய பேர் வந்து ஒய்சிடி புக்கு தமிழ் இல்லைன்னு நினைப்பீங்க. ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்லைன்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அந்த புக்கு. ஸோ நீங்கள் வாங்குறது மட்டும் கிடையாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 மந்த் தான் நம்ம ஒர்க் பண்ணி தான் இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 3 ஸ்டாஃப்ஸு ப்ளஸ் ஒரு 5 டைப்பிங் ஸ்டாஃப், சரியா? ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த புக் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், சரியா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழக மாணவர்கள் ரயில்வே எக்ஸாம்ஸில் சயின்ஸில் ஃபுல் ஸ்கோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், ஸோ அதோட ஆன்சருக்கு வந்து கொடுத்துருக்கோம். 2வது சாப்டர் பார்த்தீங்கன்னா அடுத்த 1.6 மெஷர்மெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ மெஷர்மெண்ட் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ அதில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மெஷர்மெண்ட்லேருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, சின்ன டாபிக் தான். அடுத்தது மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு ஒரு சப்சாப்டர் இருக்குன்னா அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்களா, லாக்டோமீட்டர், ஹெலியோஸ்கோப், பொட்டன்சியோமீட்டர் இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் அதுக்கு கீழே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சாப்டர் இப்போ இவ்வளோ தான் ஒரு சாப்டர்னு வச்சுக்கோங்களேன், 2 பக்கம் தானே இருக்குது. ஸோ இந்த சாப்டர் நீங்கள் படிக்கிறீங்க, ஸோ 1 பேஜ் 2 பேஜ் 3 பேஜ் 3 பேஜ் கூட இல்லை 2.5 பேஜ் நல்லா படித்து முடிச்சுட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் டெஸ்ட் எழுதிக்கலாம். இது மட்டும் கிடையாது, இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்க, திரும்ப நான் வந்து ஒரு 4-5 டைம் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஆப்லேயே ப்ரீவைக்யூ டெஸ்ட் வந்து இதுலேயே கொடுத்துருந்தோம். நம்ம ஆப்லேயே ப்ரீவைக்யூ டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட், புரியுதா? எவ்வளோ டைம் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. பிசிக்ஸ் பயாலஜி வந்து எங்களோட கொஸ்டின்ஸ்லாம் ரெடியாக தான் இருக்குது, சரியா? ஒரு 2 டேஸில் நம்ம என்ன பண்ணிடுவோம், அதில் ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம், சரியா? ஸோ தமிழ் மீடியம் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி எல்லா சாப்டர்ஸையும் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம், கரெக்டாக? பார்த்தீங்களா, பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருந்தால் அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், சரியா? ஸோ தமிழில் பார்த்தீங்களா அளவீடு, தமிழ் அப்படியே தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தமிழ் அதே மாதிரி தான், ஒரு சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், வச்சுருக்கோம். ஸோ
ஸோ கண்டிப்பாக சயின்ஸில் ஒரு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முந்தைய ஆண்டு கேள்விகள் நியூட்டன் என்பது டேஸை அளவிடும் அலகு, புரியுதா? ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இருக்கும் ஒரு சாப்டர், அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், புரியுதா? ஸோ இந்த மாதிரி எல்லா சாப்டர்ஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து சாம்பிள் பேஜஸ் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளோட ஆப்பில் வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஆப் பேர் நல்லா தெரியும், மாசா லேர்னிங் ஆப். மாசா லேர்னிங் ஆப் எஜுகேஷன் கெவின் மீடியான்னு இருக்கும். எஜுகேஷன் கெவின் மீடியா அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ரயில்வே சயின்ஸ் புக் காம்போ அப்படின்னு இருக்கும். சயின்ஸ் புக் காம்போ அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். 1200 வரும். ஸோ உங்களுக்கு வந்து 3 புக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், கொரியர் அனுப்பிடுவோம் வீட்டுக்கு. ப்ளஸ் பிஒய்க்யூ டெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதோட வீடியோ கிளாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? வீடியோ கிளாஸ் அதில் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் எல்லா வீடியோஸுமே என்ன பண்ணிடுவோம், அப்லோட் பண்ணிடுவோம். இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1200க்கே உங்களுக்கு கிடைக்க போகுது. வீடியோ கிளாஸும் கிடைக்க போகுது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் அன்லிமிட்டடாக எழுதிக்கலாம். ப்ளஸ் 3 புக்கும் உங்கள் வீட்டுக்கே வந்துடும், புரியுதா? ஸோ சயின்ஸில் ஒரு ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ ரெண்டாவது பயாலஜி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ ரயில்வே எக்ஸாமுக்கான பயாலஜி புக்கு. ஸோ இதுக்கும் நான் சாம்பிள் பேஜஸ் வந்து நம்ம ஆப்லேயே வச்சுருக்கேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், மாசா லேர்னிங் ஆப்பில் நீங்கள் போனாலே சாம்பிள் பேஜஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி உங்கள் புக்கு வாங்கல ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? 9384417810 இந்த நம்பரில் வந்து என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ ரெண்டாவது பாருங்கள். ஸோ இது வந்து பயாலஜியோட கண்டென்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பிளான் கிங்டம் அதில் தான் நம்ம ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு பிளான் கிங்டம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை பார்த்தீங்களா, அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அடுத்த சாப்டர் இப்போ ஃபங்கின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது வந்து ஃபங்கியை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஃபங்கியில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்களா. ஒரு சின்ன டாபிக் தான், ஒரு 1/4 பக்கம் தான், ஒரு 3 பேராகிராஃப் இருக்குது. ஸோ அதுலேருந்தே பாருங்களேன் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, 31 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன பேராகிராஃப், வெறும் ஒரு 40 லைன் இருக்கக்கூடிய ஒரு அது கூட கிடையாது, புரியுதா? ஒரு 3 பேராகிராஃப் இருக்கிறதுல இருந்து கிட்டத்தட்ட 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளால தேடி தேடி ஒவ்வொரு புக்காக வந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக ஒரே புக்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ஈஸியாகவே படிச்சிடலாம். சரியா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த புக் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் உருவாக்கியிருக்கோம். பார்த்தீங்களா? அடுத்தது ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ ரெண்டாவது ஃபங்கிஸ் முடிச்சிங்கன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கி. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்களா ஃபங்கிலும் ஒரு கொஸ்டின், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கிலேருந்து அடுத்தது ஒரு கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு தமிழ்லேயே இருக்குது இந்த புக்கு, தாவர உலகம், பிளான் கிங்டம் தாவர உலகம். அதே மாதிரி இருக்கும் பாருங்க, அங்கே என்ன இருக்குதோ அது அப்படியே நம்ம தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? பூஞ்சைகள், ஃபங்கினா பூஞ்சைகள். ஸோ பூஞ்சைகள்ங்கிறது ஒரு சின்ன டாபிக், ஆனால் அதில் பார்த்தீங்களா இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு, இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி புக்கு அதே மாதிரி தான், கெமிஸ்ட்ரி புக்கு. ஸோ கெமிஸ்ட்ரி புக்கிலும் அதே மாதிரி நம்ம டாபிக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்களா கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ட்ரடக்ஷன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் இருந்து கிட்டத்தட்ட 21 டாபிக்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தீங்களா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு டாபிக் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும், எலக்ட்ரான், நியூட்ரான். ஸோ அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படியே கொடுத்துருக்கோம். சரியா? டால்டன் தியரி அப்படின்னா டால்டன்ஸ் தியரியிலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ உங்களுக்கு சாம்பிள் பேஜஸ் வேணும்னா நம்ம ஆப்லேயே வந்து என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அணு அமைப்பு, ஸோ தமிழ்லேயே இருக்குது. சரியா? ஸோ இந்த புக்கை வாங்கணும் அப்படின்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், மாசா லேர்னிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரில் போய் என்ன பண்ணுங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது எங்ககிட்ட. ஸோ நான் தெளிவாக தான் சொல்கிறேன், ரொம்ப லிமிட்டட். நாங்கள் பல்கெல்லாம் அடிக்கிறது கிடையாது, நாங்கள் ஒரு சின்ன இன்ஸ்டியூட் தான். ஸோ நாங்கள் தேவைக்கு தான் நாங்கள் பிரிண்ட் போடுறோம். எங்ககிட்ட ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது. ஸோ மாசா லேர்னிங் ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்டோருங்கிற ஆப்ஷன்ஸில் போய் என்ன பண்ணிக்கோங்க, ஆர்டர் போட்டுக்கோங்க. புக்கு வந்து ஒரு 5 டேஸ்க்குள்ளாடி உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ப்ளஸ் பிஒய்க்யூ டெஸ்ட் உடனே ஆக்டிவேட் ஆயிரும். வீடியோ கிளாஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ தமிழில் புக்கு தேடிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இங்கிலீஷில் சயின்ஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக புக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சயின்ஸ் புக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.